ஒருத்தி ஆகவா உனக்கு எப்படி குறி சொல்கிறேன் என்று நான் உரைக்கிறேன் என்று சொன்னாய் அண்ணா கோவிந்தா. இந்த மனத்தை வந்து பார்க்கின்ற போது நீ எங்க இருக்கிறேன் என்று எனக்கு கண்ணுக்கே தென்பட கிடையாது அண்ணா. அந்த சின்ன சிறுத்தைகளா அப்படி என்று சொல்றாரு எங்க அண்ணா. அண்ணா இந்த காலை கவலாரிகளா இந்த காட்டில் வாழும் பட்சிகளோ இந்த காட்டில் வாழக்கூடிய பச்சைகளா எங்கள் அண்ணன் கண்ணனை கண்டதுண்டா? யாராவது கண்டிருந்தா சொல்லுங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது. இந்த மனத்திலே பார்த்துட்டு போகுது. அண்ணன் குரல் மட்டும்தான் கேட்கிறது. அண்ணனை கண்ணிலே காணமே, கண்ணிலே என் கண்ணுக்கு தென்பட காணமே. எங்க போய் தேடுவேன் அண்ணா? எங்கள் அண்ணா வாங்க, பயமா இருக்கு. ஓடி அண்ணா அண்ணா கோவிந்தா வைகுந்தா அண்ணா என்னை உத்துப்பா நான் யார் என்று உனக்கு தெரிய கிடையாதா? நான் தான் உன்னுடைய தங்கை பாஞ்சாலி. அப்படியா? அண்ணா தங்கா
இந்த உருவம் மாறிவிடும் என்று சொன்ன உடனே இந்த உருவத்தை மாற்றி வந்திருக்கிறாய். அக்கா இதை பார்த்தா எப்படி தெரியுமா? இந்த உலகத்தோர்கள் யார் பார்த்தாலும் சரி என்னுடைய தங்கையை பார்த்து இந்த வேடம் புரட்டி வேடம் எவ்வளவோ பொருத்தமாய் இருக்கிறத வார்த்தனையா அண்ணா தங்க நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க. குறைத்தி ஒரு பாஞ்சாலி இருந்தவள் குறைத்தி உருவமாகவா அப்படின்னு சொன்னீங்க. குறைத்தி உருவமாக வந்த பிறகு இந்த குறைத்தி உருவம் உனக்கு பொருத்தமா இருக்கிறீங்க. கேவலமா பேசுறேன். நீயே கேவலமா பேசும் போது நாளைக்கு எங்க கணவன்மார்கள் ஐவர் ஆச்சார்கள் என்ன கேவலமா பேச மாட்டாங்களா? இருந்தாலும் அண்ணன் பாதத்தை பிடிக்கலாம். என் கோவிந்தா பாமானமே பள்ளி கொள்வோம்.
கமல் மேனும் சேரும் கருணை பெரும் அஷ்டாசனம் கலந்து வாழும் வாரணனே லட்சுமியோர் எட்டும் சேரும் மதிமுகம் போல் நின்று விளங்கும் மாயானேயா எங்கள் ஆரணி நேரகு ராமகருடன் மீது அன்புடி நேர் வந்தருள் செய்வா. அண்ணா, உன்னுடைய தங்கை என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி உன்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம். தங்கா, என்னுடைய வாதத்தை மடிந்தபடினால் சீரும் திறப்போடி நீடோடி காலமாக வாழ்ந்திருப்பாய் தங்கா. அண்ணா, அப்படி ஆளும் என்று வாய்ப்பு வைத்து நான் மிகவும் சந்தோஷம். இன்று கிருஷ்ணா நதியில் இறங்கியது உண்டானா இந்த பாஞ்சாலி என்ற உருவத்தை மாற்றி புரத்தி வேடம் வந்துவிடும் அப்படின்னு சொன்னீங்க. புரத்தி வேடமாக வந்த பிறகு உன்னை மெச்சினே தங்கா, மெச்சினே. இந்த உருவத்தை பார்த்து மெச்சினே. 1 கோடி சூரிய பிரகாசம் வந்தாலும் இந்த உருவத்துக்கு ஈடாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அண்ணா, இந்த உருவத்தை எடுத்து வந்தேன். இப்போ நான் என்ன செய்யறது, எங்க போனோம், அப்படியே எதற்காக இந்த உருவம், அப்படியே எதற்கு இந்த உருவத்தை மாற்ற சொன்னாய், நான் எங்கே செல்ல வேண்டும், அவ்வளவுதானே. நீ அத்திபுரம் செல்ல வேண்டும். அது தன்னாலாது வீதி. இந்த 66,000 வீதியிலே துரியோதன ஒரு பட்டணம் இருக்கிறது, துரியோதன மாளிகை இருக்கிறது, துரியோதன தம்பிமார்கள் மனைவிமார்கள் 99 பேர்கள் இருக்கிறார்கள். துரியோதன மனைவியோடு 100 பேர்களும். அப்படி இருக்கு. அண்ணவர்கள் இடத்துல சென்று ஒரு சன்னலானது வாங்கி வர வேண்டும். சன்னல் என்ன? சன்னல் என்ன எனக்கு தெரியல. விதைகள் வாங்கி வர வேண்டும். 13 வருடங்கள், ஒரு வருடம் காலகத்தில் 12 மடங்கு காலத்தில் முடித்துவிட்டு 13வது அஞ்ஞாத வாசம் கழிக்க வேண்டாம். நாட்டில் இருக்கணும் இல்லையா? நாட்டில் இருக்கின்ற பொழுது 7,000 ஒரு நாட்டில் இருந்து அங்கே விதை விதைத்து, அதாவது சன்னல் அதை வாங்கி வந்து அதை விதை விதைத்து பயிரிட்டு அதை தான் உண்ண வேண்டும் இல்லையா? அதனால நீ அத்திமாதிரி பட்டணம் போகணுமா? அத்திபுரம் போறதுக்கு தான் என்ன இந்த வேடை போட்டுட்டு வர சொன்னீங்களா? ஆமா அண்ணா.